அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வேலை செய்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்யும் முயற்சியும் அந்த முயற்சி சார்ந்த தொழிலும் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுகின்றீர்களா? வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இனி உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. எப்படி என்று கேட்கின்றீர்களா? இதோ இந்த துறவி கூறும் கதையை கேளுங்கள். இனி உங்கள் தொழிலோ வேலையோ வேற லெவலில் இமயம் தொட காத்திருக்கிறது. ஆமாம், வாழ்க்கையில் சலிப்படைந்த இளைஞன் ஒருவன் துறவியிடம் வந்தான். அவனை கண்ட துறவி, தம்பி, நீ ஏதோ சோகத்தில் இருப்பது போல் தெரிகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதை எதிர்பார்த்து இங்கு வந்தாய் என்றார். அவன், குருவே, என் பெயர் மூர்த்தி. நான் எத்தனையோ தொழில் செய்து பார்த்தும் என்னுடைய தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய நண்பர்களில் பாதி பேர் உயர்ந்த பணக்கார நிலையில் இருக்கின்றார்கள். இதற்கு தாங்கள்தான் எனக்கு ஒரு வழியை கூற வேண்டும் என்று கேட்டான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, தம்பி, இதோ நான் கூறுவதை கவனமாய்க் கேள். ஒரு ஊரில் 3 பேர் கையில் உளியலுடன் சுத்தியலுடன் பெரிய கற்களை உடைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக வந்த பெரியவர் முதலாம் நபரை பார்த்து, தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சாதாரணமாக கேட்டார். உடனே அந்த வாலிபன் கோபமாக, யோ, பார்த்தா தெரியல, வந்துட்டார் கேள்வி கேட்க என்று எரிச்சலுடன் கத்தினான். பயந்து போன பெரியவர், நான் என்ன கேட்டேன்? இவன் ஏன் இப்படி காட்டு கத்தல் கத்துகிறான் என்று மனதில் யோசித்தவாறே 2ஆம் நபரிடம் அதே கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த 2வது நபர், என் குடும்பத்துக்காக நான் இந்த கல் உடைக்கும் வேலையை செய்கின்றேன். நான் இந்த வேலையை கூட செய்யவில்லை என்றால் என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பட்டினியால் செத்து விடுவார்கள். ஏதோ அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்குமே என்றுதான் இந்த வேலையை நான் செய்கின்றேன் என்று மனம் நொந்து கூறினார். பெரியவரோ மனதளவில் சமாதானம் அடைந்தார். முதலாம் அவனைப் போல் இவனும் எரிந்து விழாமல் ஏதோ பதில் சொன்னானே என்று தன் மனதை தேற்றிக்கொண்டார். பாவம், முதலாம் நபருக்கு எப்படிப்பட்ட கஷ்டமோ தெரியவில்லை. சரி, இந்த கல் உடைக்கும் வேலையை ஏன் செய்கிறார்கள் என்று 3வது நபரிடம் கேட்டு பார்ப்போம் என்று சற்று அருகில் வந்தார் பெரியவர். வந்தவர் 3ஆம் நபரிடம், தம்பி, இங்கே மூவரும் ஏன் கல்லை உடைக்கின்றீர்கள் என்று கேட்டார். அந்த நபரோ சிரித்த வண்ணம், ஐயா, இங்கே சத்திரம் கட்டப் போகின்றார்கள். அதற்கு தேவையான கற்களை நாங்கள் உடைத்து கொண்டிருக்கிறோம் என்றான். இந்த வழியில் செல்லும் வழிப்போக்கர்களுக்கு தங்கி ஓய்வெடுக்க இடம் இல்லை. மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அதோடு இரவில் தனியாக சென்றால் வழிப்பறி கொள்ளையர்கள் பணத்தை திருடிக் கொள்கின்றார்கள். அதனால்தான் மக்களின் பாதுகாப்புக்காக இந்த இடத்தில் சத்திரம் கட்டுகின்றார்கள். இனி வழிப்போக்கர்கள் நிம்மதியாக இந்த பாதையை பயன்படுத்தலாம். அது மட்டுமில்லை, இனி இந்த ஊரில் உள்ள மக்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த சத்திரத்தில் நடத்தலாம். மக்களுக்கு பயன்தரக்கூடிய இந்த சத்திரம் கட்டும் வேளையில் என்னால் முடிந்த இந்த கல் உடைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றான் மகிழ்ச்சியுடன். இதை கேட்ட பெரியவர், இவன்தான் உண்மையான தொழிலாளி.
கொடுமையான வெயிலில் நின்று இந்த வேலையை செய்தாலும் பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறானே என்று மனதில் நினைத்து கொண்டார். பின் அந்த 3வது நபரிடம், தம்பி, இந்த ஊரில் ஒரு பணக்கார பண்ணையார் இருக்கின்றார், அவரை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியும் ஐயா, அவர் மிகப்பெரிய பணக்காரராயிற்றே என்றான் அவன். அதற்கு அந்த பெரியவர், தம்பி, அந்த பண்ணையார் நான் தான் என்றார். இந்த ஊரில் இதைப்போல் மக்களுக்கு பயந்தரக்கூடிய சத்திரங்களும் வீடுகளும் கட்டப்போகின்றேன். எனக்கு உன்னை போன்ற தொழிலாளர்கள்தான் தேவை. தம்பி, இந்த வேலை முடிந்தவுடன் என்னை வந்து பார். நான் கட்டும் அனைத்து கட்டட வேலைக்கும் உன்னை தலைமை பொறுப்பாளராக நியமிக்கப் போகின்றேன். நல்ல சம்பளமும் தருகின்றேன் என்றார். எனக்கு உன்னை போன்றவர்கள்தான் தேவை. காரணம், உன்னுடைய பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது என்றார். அதை கேட்ட அந்த 3வது நபரும் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தான். இதை சொல்லி முடித்த துறவி அந்த இளைஞனிடம், தம்பி, நான் சொன்ன அந்த 3 பேரும் கல்லை உடைக்கும் வேலையைத்தான் செய்து இருந்தார்கள். ஆனால் அந்த 3 பேருடைய எண்ணங்களும் மனநிலையும் வேறு வேறாக இருந்தது. முதல் நபருக்கு தான் செய்த வேலை பிடிக்கவில்லை. பிடிக்காமல் செய்யக்கூடிய வேலையால் எந்த பலனும் இல்லை. அதனால்தான் கேள்வி கேட்ட அந்த பெரியவரிடம் கோபப்பட்டான் முதலாம் நபர். 2வது நபருக்கு தான் செய்யும் வேலையில் ஈடுபாடோ பிடித்தமோ ஆர்வமோ கடமை உணர்ச்சியோ எதுவும் இல்லை. தன் குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் பணம் வேண்டும் என்பதற்காக ஏதோ கடமைக்கு செய்தார். ஆனால் 3வது நபரோ தான் செய்யும் வேலையை நேசித்தார். பணத்திற்கோ கடமைக்காகவோ செய்யவில்லை. அவர் வேலை பிடித்து ஆர்வத்துடன் செய்ததால் கேள்வி கேட்ட அந்த பெரியவரிடம் சிரித்த முகத்துடன் பதில் தர முடிந்தது. தான் செய்யும் வேலையினால் மக்கள் அடையப் போகும் நன்மைகளையும் நினைத்து முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தான். அதனால்தான் அந்த பண்ணையார் அதிக சம்பளத்துடன் தலைமை பொறுப்பாளராக அவனை நியமித்தார். தம்பி, நீயும் எந்த வேலை செய்தாலும் மனதில் மகிழ்ச்சியோடு ஈடுபாட்டோடு கடமை உணர்ச்சியோடு செய். வேண்டா வெறுப்பாக செய்தால் அது உனக்கு வினையாக முடிந்துவிடும். நீ செய்யும் தொழிலோ வேலையோ நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை உயர்ந்த இடத்தில் தூக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இதை கேட்ட இளைஞனின் மனதில் தெளிவு பிறந்தது. சோகம் மறைந்தது. முகம் மலர்ச்சியோடு துறவிக்கு மனதார நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினான். இந்த கதையில் வருவது போல் யாராவது சிறிய டீக்கடையோ பெட்டிக்கடையோ மளிகை கடையோ காய்கறி கடையோ அல்லது பெரிய நிறுவனத்தில் அதிகாரியாகவோ அலுவலராகவோ வேலை செய்தாலும் சரி, நீங்கள் அந்த வேலையில் ஐக்கியமாகி மன ஈடுபாட்டோடு கடமை உணர்ச்சியில் செய்தால் சிறந்த வெற்றியாளராக திகழ்வான் என்பதில் ஐயமில்லை. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.